ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஒரு படத்துக்கு ஒரு அழகா, சந்தோஷமா கிளைமாக்ஸ் வச்சுட்டாங்க. அந்த படமும் நல்லா ஓடி பயங்கர ஹிட் ஆகி இப்போ ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்கு. படம் படம் ஃபுல்லா ஒரு டென்ஷன கிரியேட் பண்ணியிருந்தாலும், படத்தோட முடிவுல ரொம்ப ஹேப்பியா ஒரு முடிவு வச்சிருந்தாங்க. படம் பார்த்தவங்க அத்தனை பேத்துக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் இப்போ ஓடிடில ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அந்த படத்த பார்த்தா ஆடியன்ஸ் இப்போ விதவிதமான கிளைமாக்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிறைப்படத்தை பற்றி தான் பேசுகிறேன். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து படத்தில் என்ன ஆகும் ஏதாகுங்கிற மாதிரியான ஒரு டென்ஷன் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த டென்ஷன் தான் அந்த படத்துக்கான வெற்றிக்கான காரணம். அதை விட அந்த படத்தில் எல்லாருமே சோகமாக தான் முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த படத்தை ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக நிம்மதியாக முடிச்சிருப்பாங்க. பட் நம்ம தமிழ் பட ஆடியன்ஸ் இந்த மாதிரி படங்கள் எல்லாத்துலேயுமே யாராவது ஒருத்தங்க செத்து போயிடணும், யாரையாவது கொண்டுடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் மைண்ட் செட் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நான் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி பார்த்தா விதவிதமான கிளைமாக்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அதுலேயும் ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த மாமா கேரக்டர் வந்து ஹீரோயினை கொண்டுறாங்க. உடனே அது கோபத்தில் கொந்தளிக்கக்கூடிய விக்ரம் பிரபு அந்த மாமா கேரக்டரை கொண்டுட்டு சிறைக்கு போயிடுறாரு. அதனால இந்த படத்துக்கு சிறைன்னு வச்சுருந்தோம் நல்லா ஆக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் இன்னொருத்தர், இல்லை அந்த பொண்ணு வந்து மாமாவை கொண்டுட்டு இவன் சிறையை விட்டு வெளில வரான், அந்த பொண்ணு சிறைக்குள்ளே போகுது. இப்போ இது நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தார். அப்புறம் இன்னொருத்தர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, அந்த பொண்ணு லாரியில் அடிபட்டு செத்தது தான். அதை பார்த்த ஹீரோ அந்த குட்டி பையன் தன்னோட விலங்கை உடச்சிட்டு ஏற்றாப்படி இருந்த இன்னொரு லாரியில் அடி வாங்கி அவனும் செத்து போயிடுவான். 2 பேருமே இறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி வச்சுருந்தா சென்டிமெண்ட்டாக படம் இன்னும் பட்டையை கலப்பிருக்கும் அப்படின்னாங்க. இதுக்கெல்லாம் சிகர் வச்ச மாதிரி ஒருத்தர் சொல்லியிருந்தார். அந்த பையன் விடுதலை ஆகிடுவான், இந்த பொண்ணு வந்து அந்த பையனை இந்த பொண்ணை கொண்டுட்டு என் அப்பாவை பொண்ணை இல்லை உன்னை பழி வாங்குறதுக்காகத்தான் நான் இவ்வளோ நாள் நடிச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கிளைமாக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் தோணுச்சு, ஒரு படத்தை நிம்மதியாக ஜாலியாக அழகாக எடுத்து வச்சுருக்காங்க, அதில் ஏதாவது ஒரு கலவரம் பண்ணி ஒரு வன்முறையும் ரத்த வெறியாட்டம் ஒரு சோகம் இருந்தால் தான் ஒரு படம் ஓடும் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இல்லை அந்த மனநிலைக்கு நான் மாறிட்டோமா அப்படிங்கிறதும் எனக்கு புரியலை. சிறைப்படம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு அந்த கிளைமாக்ஸ் பற்றி என்ன தோணுது? நீங்கள் சொல்லுங்கள். நன்றி.